ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 செல்லக்குட்டிஸ் இருக்குது. நீங்கள் நம்ம எதில் ஓட்ட போகிறோன்னா பழைய செல்லக்குட்டியில் அதில் ஓட்ட போகிறோம். இது வெல்கம் படி 2.0 இறக்கிட்டோம். ஓகேன்பா. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தரது பேலர் கொஞ்சம் சேல்ஸ் வந்துச்சு, அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருக்குது, ரியல் எஸ்டேட்டெல்லாம் வேலை அதெல்லாம் கழட்டி போட்டு வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஸ்டக் ஆகி போச்சு, கொஞ்சம் நாளாக ஓட்ட விட்டார். ஸோ அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வீடியோவே போடுறேன். அது ஏற்கனவே எல்லாம் பேலர் வீடியோவை போட்டுக்கிட்டுருவேன், வேலை செய்கிற வீடியோவை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சலுப்பாகி போயிடும். ஸோ அதனால் முடிச்சுட்டு அப்புறமேட்டு வீடியோ போடுறேன். எடுறா மாப்பிள்ள அங்கே போய் போட்டுக்கலாம். டேய் அது இப்போ போட்டிங்கன்னா காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கோம். தட்டு தான் ப்ரோ, ஒரு 40-50 கத்தை வரும். அதை தான் சுத்த போகிறோம். நான் பைக்கில் வரேன். எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக மாட்டியும் என்ன வச்சியா போயிட்டான் பாருங்களேன். என்ன வர்றேன் அப்படிங்குள்ள ஓடிட்டான். என்ன வச்சியா போகிறான் பாருங்களேன். கொஞ்சம் பொறுமையாக போடானா சும்மா ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறான். மழை வர மாதிரி இதுன்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே அதை சுற்றி இருக்கலாம். அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா மழை வந்து நனைஞ்சி போச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை, வலிஞ்சோட வந்து நனைஞ்சி போச்சு. இந்த பேட்ச்னாச்சும் சுணும்பா இல்லைனா தட்டு எதுக்கு இல்லாத ஆயிடும்னாங்க. அதுக்கோசரம் போயிட்டு இருக்கிறான். மானம் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகேன்பா, ஒரு வழியாக காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வயது தான் 2 வயது சுற்றணும் மாட்டேங்குது. மழையில் விட்டதுனால இந்த கலரே மாறி போச்சு. அப்பா இன்னல் வேகத்தில் வரமாப்ல. இது கம்மி நல்ல ஒரு ஓட்டமாக பார்த்துக்கிறீங்களா? மாப்பிள்ள ஓட்டுற ஸ்பீடு இங்க வண்டி கதரும் மழை முடியலாம். நீங்கள் ஒரு பக்கம் அடிக்கிறீங்க, காட்டுக்கார ஒரு பக்கம் அடிக்கிறாரு. வந்துக்கிறேன் யார் கை காட்டினாலும் நோ நான் ஸ்டாப் வண்டி. கை காட்டுறங்கிற பேச்சுக்கே இடல்ல. போட்டு விட்டா வளையத்தில் அங்கே 2 கடை மொத்தமாக 50 கடை அதிகமாக அப்படிங்க. 3 கடை 10,000 நினைக்கிறேன். போனீங்கன்னா எடுத்துருவாங்க. ஓ அதில் இருக்கிறது 50-60-70 கட்டம் வராது. மாப்பிள்ளை கணிப்பு போட்டால் மிஸ் ஆகாதுல்ல. சரி அவர் வட்டணி சுத்து நான் ஓடிட்டு இருக்கிறேன் வானா அப்படின்னு சொல்லு. இது ஆலாம் ஆர்வஸ்டில் இருக்குது. சோளத்துக்கு ஒருத்தரம் ஆர்வஸ்டில் இருக்குது. நம்ம வண்டியில் இருக்குன்னா இன்னும் நல்லா வாட்டமாக அப்படியே தட்டி எதுவும் ஆகிருக்காது. இது ஆர்வஸ்டில் இருக்கிறதுனால போட்டு கலக்கி எடுத்து போச்சு. தட்டை பார்த்தா அப்படியே சரி பிச்சு எடுத்து போச்சு. ஆர்வஸ்டில் ஓட்டினாவே தட்டை பிச்சு எடுத்து விட மாட்டேங்குதா. ரொம்ப தட்டு காஞ்சி எல்லாம் நுணுங்கி போச்சு. சரி ஓட்டு ஓகேன்பா. ஒரு பேலர் ஒன்று எடுத்து வந்துருக்குறோம். ஒரு 2,20,000 லேட்டஸ்ட் 25 மாடல் தான் கிடச்சி. இதில் செலவு அதிகமாக இருக்குது ப்ரோ. சரி சும்மா தானே இருக்கிறோம், எடுத்து தான் செலவு பண்ணுவோம். ஒரு சீசன் ஓட்டி கூட விட்டுப்பலான்னு எடுத்து வந்துருக்குறோம். ரியல் எஸ்டேட்டு எல்லாமே பிடிச்சி போச்சு. என்ன ஆகி போச்சு, டேலர் வந்து
ஒரு 6 மாதமாக ஓட்டாத நிறுத்தி வச்சிட்டாங்க. ஓட்டாத நிறுத்தி வைக்க அண்ணன் தம்பி பிரச்சனை, என்னால் ஓட்டாத நிறுத்தி வைக்கும். சைனுக்கு எல்லாம் துருப்பு ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்ட வாட்டி தான் வேலை நீட்டாக ஓடும். அதனால் ரெடி ஆகிட்டுருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ சாப்பிட்ட போடுறான் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு. எல்லாம் நுணுங்குது ப்ரோ, ஒரு கிட்ட நுணுங்குது. என்ன நாங்கள் என்ன சொன்னோம், கொஞ்சம் முன்னாடியே ஓட்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இருந்துட்டு அவர் என்னன்ட்டார், இல்லைப்பா சோளத்தட்டு இருக்குது பூட்டு இருக்குது அப்படின்ட்டு. சார் எந்த கண்டிஷன் இருக்குது பாருங்க, நல்லா மக்கி போன கூலம் மாதிரி ஆகிடுது. சருவே யூஸ் ஆகாத மாதிரி போயிடுது. மாப்பிள்ளை அரிக்கிறான், பாதி சருவாகவே கீழே போயிடுச்சு, கீழே போகுது. இப்படிலாம் கொட்டுச்சுன்னா ஒரு 20 கட்டை கூட தேராது. சரி என்ன பண்ணுறது, எதுவுமே வேலையில் சும்மா ஆகிறோம். எதனாச்சும் போல போட்டோம். விட்டுப்படாதரா மாப்பிள்ளை சிங்கிரம் கீர் வச்சு விட்டு நுணுக்கி எடுக்கிறானா பார்த்துக்காங்க. நார்மல் கீராக இருந்தால் என்ன வேலை பண்ணுவாங்க. பேலர் கவுண்டிங் மிஷின் ஆன் பண்ணவே இல்லை. மாப்பிள்ளை எப்போ இருப்பட்டாலாக இருப்பான். என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டி இன்னும் கட்ட லோட் ஆகலையான்னு பார்த்தானோ. இப்போ தான் லோட் ஆகிடுச்சு. சுவிட்சை போட்டோன்னா லோட் ஆகிடுச்சு. நுணுங்கி எல்லாம் அதான் ஏகப்பட்ட காய்ச்சல் ஆகிடுச்சு. காய்ச்சலாகவும் அப்படி நுணுங்கி பாதிட்ட எப்படி போட்டாலும் ஒரு 2-3 கட்டை வீணாக போயிருந்தோம். ஏன்னா பாருங்க எந்த அளவுக்கு தவிடு முடியாது. மழை பெஞ்சிருக்கான் பத்தாத்துக்கு. மழை பெய்யும் என்ன ஆகி போச்சு, சுத்தமாக இல்லாமல் கூலை மாதிரி ஆகி போச்சு. பூட்டைக்கு ஆரோஸில் அடித்தாவே தட்டெல்லாம் போட்டு பிச்சு எடுத்து போடுது. இதே நம்ம கட்டுற பாரில் ஓட்டினோம்னா இந்தளவுக்கு சேதாரம் ஆகாது. ஆரோஸில் ஓட்டுறதுனால தட்டை பிச்சு எங்கி போடுது. ஒரே 2 கட்டை போட்டாச்சு. செடின்னு வேறு பொறுத்தவரையில் முன்னாடியும் போகிறது பெஸ்ட்டு. பாருங்க அவளோட போயிட்டு எதிர் வேஸ்ட் வருவானா அப்படி போவானா போயிட்டான் பாருங்க. இங்கேருந்து இருக்கும் எல்லாம் கூலம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே நம்ம நூல் அத்து போச்சு. மாப்பிள்ளை அந்த வேலை தான் பண்ணிக்க. என்ன மாப்பிள்ளை நூல் அத்து போச்சா? நூலை பிடிக்காத ஓடுதா? நூல் அத்து போச்சு. அது 2 டைம் அந்த தான் அது அந்த கவர் ரொம்ப தேஞ்சிச்சு. நூல் பிடிச்சிட்டு போகிறது போட. காட்டுக்காரர் காலையிலே வர சொன்னா அப்படியா? ஏன் லேட் பண்ணிட்டுங்கிறாரு? நீங்கள் ஏதோ கிளம்ப போகிறோன்னு சொல்லுவான், அதனால தான் லேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். சரிண்ணா அப்படின்னு. ஏன்னா 8 மணிக்கு வராது எனக்கு முடிவு இருப்பாங்க.
செட் ஓட்டினாவே ரோலர்லாம் கட்டப்படாங்க. பார்த்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நுணுங்குறேன். நான் கீழே போயிடலாம் மாட்டேங்கிறேன். இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்காரவே முடியல, அவ்வளோ அனல் அடிக்குது. அனல் அடிக்கிறதோட எப்படி சொல்கிறதுனா முழங்கு எல்லாம் நுணுங்கவும் ஊறப்பட்ட முழங்கு ஏறுது. நான் பார்க்க பாருங்க எவ்வளோ நுணுங்கி கொட்டி கிடக்குதுன்னு. இதெல்லாம் பாருங்க முதல்லையே கடலப்பருப்பு போட்டாங்களாட்டுக்குது. அவ்வளோதான் பூ எடுத்து போது களை வெட்டி விட்டாங்க கடலக்காட்டுக்கு. எப்படியும் 30 கத்தை வேறு. நான் வேறு மாப்பிள்ளை வேறு இதே நூலுகண்டை போதுமாமான்னா நான் வீட்டுக்கு போய் நூலுகண்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவன் மாட்டேங்குது. சரி ஒன்றும் தப்பில்லை, ஓட்டுறக்கிறத சொல்லுங்கள். அந்த பேலர் எடுத்தாந்தோம்ல ப்ரோ, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே வேலை. ரியல் எஸ்டேட்லாம் அப்படியே கடையை நிற்கவும் அப்படியே அந்த ரியல் எஸ்டேட் பேரிங்க எல்லாம் பிடிச்சி போச்சு. அப்புறமேட்டு மேலே ஸ்கேல்லெஸ்க்கு வர்றது, அதில் வர்ற உள்ள ஸ்கேல்லெஸ்க்குள்ளே உள்ள ஒரு இந்த சோப் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும், அதுவும் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் ஒவ்வொன்றா கழட்டிக்கிட்டு ஆக மொத்தம் ரோலர் மட்டும்தான் அப்படியே சுற்றுது ஃப்ரீயாக. அது சுத்தமாக கழுவி மிஷினை ஒரு கழுவி அப்புறமேட்டு கிரீஸ் அடித்து ரெடி பண்ணோம். அப்போ தான் மிஷின் மாதிரி இருக்கும். எதோ வச்சு ஓடுறதுக்கெலாம் இல்லை ப்ரோ, ஏதோ செட் ஆனால் கொடுத்துர்லாம். இல்லைனா இந்த கள்ளக்காட்டு சீட்டு ஓட்டணுமே, ஒரு பேலருக்கே வேலை சரியாக இருக்குது, 2 பேலர் தேவையில்ல. சரி ரேட்டு நாணயமான ரேட் இருந்துச்சு, நாம் சும்மா தானே இந்த டைமில் சரி பண்ணால் ஒரு 2.20 எடுத்தோன்னு ஒரு 10 ரூபா மேலே வச்சு விற்று போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்தாந்துருக்கிறேன். பார்ப்போம், ஓடிட்டும் பேசிக்கலாம். இந்த ஐட்டம் எங்கே மானம் வேறு மழை பெஞ்சே தான் கள்ளக்குடி வரும். மானம் மழையே பெய்ய மாட்டேங்குது. எல்லாம் செடியெல்லாம் கருவுறு கண்டிஷனில் இருக்குது. உங்கள் சைடெலாம் வந்து கள்ளச்செடியெலாம் எப்படி இருக்குது? பேலர் இந்த டைமில் வந்து பேலர் ஓட்டம்லாம் இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்களுக்கெல்லாம் இந்த ஐட்டம் வந்து தட்டும் வந்து ஒன்றும் பெருசாக அந்த பட்டம் இல்லை, சும்மாவே தான் மிஷின் நின்றுக்கிட்டு இருக்குது. கட்டுற பாருக்கும் வேலை இல்லை, அதுவும் சும்மாவே நிற்கிது. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னொரு கள்ளக்குடி சுத்த வாரம் மட்டும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் எப்படி சொல்கிறது டைம் கிடைக்கும், ஏதோ ஒரு வேலை பொழப்பு ஓட்ட முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க சும்மாவே தான் இருந்தாகணும். கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம் நண்பா. அடுத்தது RKP 9953 ப்ரோ, கோகனட் வட்டப்பாத்தி ஓட்ட மாட்டேங்களா ப்ரோ? இங்கே வந்து இவங்க வந்து அதையே ஓட்ட மாட்டேங்கிறாங்க, தண்ணி கிடக்குது அப்படிங்கிறாங்க. நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ 585 ஃபார் மேக்கிங் வீடியோன்னு ஃபஸ்ட் வீடியோவா ப்ரோ? ஆமாம் 585 அன்றைக்கி ஓட்டினது தான் ஃபஸ்ட்டு வீடியோ. விஜய் எம் கொபோட்டோ வண்டி எப்படி இருக்கும் ப்ரோ மைலேஜ்? ப்ரோ கொபோட்டோ வண்டி மைலேஜ்லாம் சூப்பராக இருக்கும் நண்பா. ப்ரீவேலேஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி மைலேஜ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த வண்டியை பற்றி குறை சொல்கிறதுக்கு இல்லை. அபினவ் வரம்பு போடுற பிளேட் எங்கே கிடைக்கும் சேலமில்? ப்ரோ சேலம் 3 ரோட்டில் பாருங்கள், MM ஸ்டீலில் இருக்குது, அந்த கடையில் கிடைக்கும் 3 ரோட்டில் நியூரோ ஃபவுண்டேஷன்கிட்ட. அடுத்து ஆனந்த கண்ணன் அண்ணா, இந்த 65 வண்டி வாங்கலாம்னு இருக்கேன், எனி டிப்ஸ்? 605 வாங்கலாம் ப்ரோ. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எடுங்க, 4 வீல் டிரைவ் எடுங்க, 2 வீல் டிரைவ் வேண்டாம். அடுத்து உஷா நந்தினி பெரியசாமி அண்ணா வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. அப்புறமேட்டு வேறு வேறு அடுத்தது தினேஷ் காட்டான் ப்ரோ, மகேந்திரா 415 டிராக்டர் ரோட் டெஸ்ட் வீடியோ போடுங்க. அது என்ன ப்ரோ ரோட் டெஸ்ட் வீடியோவில் என்ன ப்ரோ இருக்குது? சரி வேணா ஒரு நாளைக்கு போட்டலாம் விடுங்க. அடுத்தது பாலசுப்ரமணியன், எங்கள் ஏரியாவில் நாங்கள் கேஜுவல் வெயிட்டு தான் வெட்டுவோம். இன்றைக்கி ஆள் யார் ப்ரோ இருக்கிறாங்க, அப்புறம் கேஜுவல் வச்சு தான் வெட்டி ஆகணும், வேறு வழி என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது முகேஷ் ஆம்பு கலப்பை போல்ட்டு டைட்டு வைங்க. ஆமாம் ப்ரோ, அதாவது லூஸாக கிடக்குது, வைக்கணும். அடுத்தது அருள் பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் லைக், தேங்க்யூ ப்ரோ. ஜெகதீப் அண்ணா வீடியோ சூப்பர் அண்ணா, ஒயரிங் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் ப்ரோ, ஃபைனல் டச்சிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது கிருஷ்ணா பாரு, ஹாய் ப்ரோ, 7 மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணுவீங்களா ப்ரோ? அது வண்டி நம்பளதில்லை ப்ரோ, வேறு ஆளுது. அடுத்தது அரிசி நாதன்
475 அண்ட் 575 கம்பேரிசன். 415 இருக்குது, 575 இல்லையா நம்மக்கிட்ட, பார்ப்போம். அடுத்து ரோபோட் லைவ் ப்ரோ. என்னோடது இதே மாடல் 2 வீல் டிரைவ் 4 வீல் ஆக்சில் போட முடியுமா? அது எங்கே ப்ரோ, நானும் நோவோக்கே கேட்டுட்டு வரேன் ப்ரோ. ஏகப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க ப்ரோ. அது வண்டியே மாற்றி போடலாம் மாட்டேங்குது. அடுத்த முத்து கணேஷ் கர்சர் ஹெச்டி ப்ரோ நல்லா இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. பேலரை பற்றி கர்சர் பற்றிலாம் தெரியல. நான் என்கிட்ட இந்த பாரத் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. மிஷினை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. அதனால் நம்ம தெரியாத பேலர் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஓட்டுனங்களை கேட்டதுன்னு தெரியும். அடுத்து கதிர்வான ராமச்சந்திரன் ப்ரோ. மகேந்திரா சூப்பர் ரொட்டேட்ரு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பூமி புத்திராவுக்கும் மகேந்திரா ரொட்டேட்டருக்கும் எந்த கியர் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சைடெல்லாம் லோ ஃபஸ்ட்டில் தான் ப்ரோ ஓட்டுவாங்க. லோ செகண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு தெரியல, நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அன்பு ரம்யா ப்ரோ. நீங்கள் கேஜுவல் கழட்டி மாட்டி போடுங்க. இன்னும் 2 மாதத்துக்கு ப்ரோ சேடை ஓட்டுறதுக்கு. அடுத்து சதீஷ்குமார் ப்ரோ. எத்தனை வண்டி ஓட்டுறீங்க? என்ன ப்ரோ, நம்மக்கிட்ட ஒரு 4, என்கிட்ட ஒரு 3, என் தம்பிக்கிட்ட ஒரு 2, 5 டிராக்டர் ஒரு ஜேசிக்கு தான் ப்ரோ நம்மளுக்கு இருக்குது. நாகராஜன் பிச்சமுத்து ப்ரோ. கோயம்புத்தூர் அக்ரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ. 9ஆம் தேதி அடுத்த வர சனியில் அடுத்த சனிக்கிழமை வரேன்னு மீட் பண்ணுவோம் ப்ரோ. டிராக்டர் ஓட்டுவீங்க எப்படின்னு ஒரு வீடியோ கொடுங்க. போடுறோம் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் நந்தினி பெரியசாமி அண்ணா கன்ராஜன் தேங்க்யூ. அடுத்து அன்பு ரம்யா. சில்வர் பிள்ளையை பற்றி ப்ரோ விடுவேன். ஐட்டிங் இல்லையா? என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே ப்ரோ. அப்புறம் ஒரு நண்பர் சொல்லிக்கிறார், யார், ஹரிஸ் ப்ரோ. ஜேசிபி ஆப்ரேட்டரை டிராக்டர் பழக்கி விடுங்க. அவன் அதே ஒழுங்காக ஓட்டினானா போதும், அவன் எங்கே போய் டிராக்டர் ஓட்டி போட போகிறான்? ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? அடுத்து தனுஷ். பவன் சாகரில் தான் ஓட நர்சரியில் தென்னம்பிள்ளை 80 ரூபாயும். எவ்வளோ அங்கே பவன் நர்சரியில் 80 ரூபா. அடுத்து ஜீவனதம் ப்ரோ. 585 வித் பார்க்கில் போய் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட் டைம். எஸ் ப்ரோ. நம்ம வீடியோவெல்லாம் ஆதியிலேருந்து பாராட்டுது நண்பா, அதனால் கரெக்டாக சொல்கிறாரு. அடுத்தது யோகேஷ்குமார் ப்ரோ. எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் ஹவர்ஸுக்கும் ரேட் என்ன வாங்குறீங்க சொல்லுங்கள் ப்ரோ. எங்கள் சைடு வந்து இப்போ அப்டேட் ஆகிக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 9 கொத்து கலப்பை, ஸ்ப்ரிங் கலப்பை, ஆம்பு கலப்பை இதுக்கெல்லாம் வந்து 1200, 5 கலப்பைக்கு 1300, ரொட்டேட்டருக்கு 1400, அப்புறம் பேலருக்கு கட்டுக்கு 50 ரூபா வாங்குகிறோம், கட்டரப்பாருக்கு 1800 ரூபா வாங்குகிறோம். இதுதான் இன்னைத்தோட சூழ்நிலை. வாடகைக்கு டெய்லர் வாடகைக்கு போனால் மினிமம் 400 ரூபா வாங்குகிறோம். எங்கடா கேட்கலையேன்னு பார்த்தேன். ஒரு நண்பர் கேட்குறாரு, ஜெகதீப்னு ப்ரோ. வீடியோ சூப்பர் ப்ரோ. ஷெடியூல் ஷிஃப்ட்டுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணலையா? ரொட்டேட்டர் பிளேட் சேஞ்ச் பண்ணும்போது டிசிஷன் பற்றி சொல்லுங்கள். ஐயோ மறந்தே போயிட்டேனே. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ. டிசிஷன்ஸில் என்னென்ன இருக்குதுங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கிளியராக சொல்கிறேன். அது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னென்னு என்னால் முடிஞ்சது க்ளீனாக சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது பாம்பா. அடுத்தது விகே கேமிங் 5 வயரிங் வீடியோ போடலாம். கேடி தமிழ் கேமிங் ப்ரோ. பெல்ட் ஆல்ட்ரேஷன் போடுங்க. பெல்ட்டா? என்ன பெல்ட் ப்ரோ? புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அடுத்து ரகுபதி 14 சைஸ் டயர் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? என்ன வண்டிக்கு ப்ரோ 14 சைஸ் போடலாங்கிறீங்க? மகேந்திராவுக்கா ஜாண்டி இருக்கா? சக்தி கண்ணன் உங்கள் மாப்பிள்ளை ஒரு நாள் வீடியோ எடுக்க வைங்க. அவன் எங்கே எடுத்தேன்? 2 நிமிஷம் எடுக்கிறான், அப்புறமேட்டு கப்பு சிப்புன்னு போய் வச்சுட்டு செல் நோட் ஆரம்பிச்சிடுறான். அவனை எடுக்க சொல்லி ப்ரோ வச்சணும். அடுத்து கோபி மாமா. ஓல்டு 575க்கு டாப் பெயிண்ட் அடிச்சாச்சு ப்ரோ. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது மாதிரியே மாட்டணும், அதுதான் வேலை. அடுத்த கமெண்ட் ஏதாச்சும் வந்திருக்குதா? நிறையா பேர் சூப்பர் இதே மாதிரி நிறைய கமெண்ட் வருது ப்ரோ. அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கார்த்தி அண்ணா உங்கள் பெயர் என்னன்னு சொல்லுங்கள் அண்ணா கமெண்டில். ப்ரோ மை நேம் இஸ் ஃபுல் நேம் மோகன்குமார். அதுவும் பாருங்க விகே கேமிங்கர் நண்பர் அதையும் சொல்லிக்கிறாரு. விகே அவங்க கமெண்டில் சொன்னதுக்கு மனசு கஷ்டப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ நண்பா. நாகராஜ் பிச்சமுத்து தான் டிராக்டர் ஓட்டுறது எப்படி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு.
அவருக்கு ஒருத்தருமே அந்த வீடியோ எடுத்து போட்டு ஆகணும் ப்ரோ, வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு. அப்புறம் அபினவ் 8111. ஆனால் அந்த மினி கிட்டாச்சு மைலேஜ் என்ன நண்பா வருதுன்னு கேட்குறீங்க. சத்தியமாக தெரில, வண்டிக்காரர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிஷாக் ப்ரோ, ஐ ஹேவ் ஏ நோவோ சீரிஸ் 2000 hours டன், பட் கிளச்சு கம் வெரி டைட், வாட் டு டூ? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அது வந்து கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா லூஸ் விடணும் ப்ரோ. லூஸ் விடாக ஓட்டினீங்கன்னா கிளச்சு போயிடும். அது என்னென்ன மெக்கானிக் வச்சு கண்டிப்பாக பாருங்கள். லூஸ் விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளதுலேயே ஒரு வீடியோவில் இருக்கும், ஆனால் எந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரில. லூஸ் விடுறதை பற்றி நானே வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து ராஜேஸ்வரன் கேமராமேன் ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அட என் பையன் எனக்கு எடுத்தது. கேமராமேன் சூப்பராக வீடியோ எடுத்துருக்கிறாரு. அப்புறா நாம் எதமாக பேசுகிறோம்ல, அதனால் நானும் பேசிட்டாப்பா எடுப்பேன். சரி பேசுகிறான்னா அவன் என்னமோ பேசிட்டான். அடுத்து ராமச்சந்திரன், நான் 1 ஏக்கர் எவ்வளோ மணி நேரம் ஓடும்? எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 1.45 1.50 இந்த ரேஞ்சு ஓடும் ப்ரோ. உங்கள் சைடு ஏக்கரா வண்டியில் எவ்வளோ நேரம் ஓட்டிங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது விமல்குமார் மோகன், நான் ஓடுற வண்டியில் நியூ வேர்ல்டு ஒன்லி. இது ஓனர்கிட்ட எந்த இருக்குதோ அதை தான் ப்ரோ ஓட்டி ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு நாம் கேட்குற வண்டியாக ஓனர் வாங்கி தருவாங்க. அப்படியே வண்டிக்கு எந்த ஓனர்கிட்ட என்ன வண்டிக்குதோ அதுக்கு தான் மாறிக்க வேண்டாம். அடுத்தது சாமான் ப்ரோ, கோகுல் எங்கே ப்ரோ, என்ன ஆச்சு? அவன் வரமாட்டான் ப்ரோ, அவன் வேறு வழிக்கு போயிட்டான். உஷார் நந்தினி பிரியசாமி, ஆனால் வீடியோ சூப்பராக. அந்த அஜித் அண்ணா மாஸ் கட்டுக்கு 45 ரூபா டு 50 ரூபாக்கு. அவன் என்னத்தான் மச்சா ஓட்டுறான், எதையோன்னு புட்டுக்கிட்டு தான் வரான். அடுத்தது போபோ ப்ரோ, வாட்ஸ்அப் குரூப் யார் ஓப்பன் பண்ணாங்க? அது மித்ரன் ஒரு தம்பி ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்தது அப்புறம் நாகராஜ் பத்து ப்ரோ, இன்னொரு மகேந்திரா யாரோட? அது நம்ம ஆனந்த் தான் அந்த லோடிங் ஓட்டின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து அரவிந்த் மாமா, உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீடியோவை பார்த்து நிறையா இப்போது உங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நான் எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதையும் மீறி வேலை இல்லாத டைமில் என்ன ப்ரோ வீடியோ எடுத்து போடுறது? ஏதோ ஒரு பொழப்பு ஓட்டினா பரவாயில்ல, சும்மா மீறி என்னத்த வீடியோ எடுத்து போடுறது? அதனால தான் சும்மா இருக்கிறனாலாம் வீடியோ என்ன எடுக்கிறது தான் எடுக்கிறதில்ல. ஓகேவா? மாப்பிள்ளை வேறு விட்டு அடிச்சுட்டே இருக்கிறோம். நான் ரொம்ப கூலமாகி போச்சு ப்ரோ. இதே வந்து நம்ம கட்டரப்பாரில் ஓட்டுறது இந்தளவுக்கு ஆகுதான். இது வந்து சோளம் எடுத்துக்கிட்டான். சோளம் வந்து இந்த வயலும் 2 மூட்டை சோளம் அடித்தாங்களாம். அப்படிங்கும் போது ஒன்று இழந்தால் தானே ஒன்று கிடைக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் தானே. எப்படி காற்று வாங்கிறது என்ன வீடியோவில் காட்டுறது? நூல் வரும். நூல் இது ஓட்டிட்டு அங்கே ஒரு 10 கத்தையாக 5 கத்தையாக இருக்குதான் ப்ரோ. அதை மட்டும் ஓட்டினோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதில் பாருங்கள், இதே பாருங்கள், இங்கே ஒரு கத்தை பாருங்கள் பிச்சுக்கிச்சு. கரெக்டாக அந்த நூலில் வந்து கல் அடிச்சதுன்னா அந்த கத்தை பிச்சுக்கிட்டு போயிடும். இதுதான் பிரச்சனையே. ஒரு 1 2 3 4 5 6 நெட்டு இருக்குது. 6 நெட்டுக்கு 6 கத்தை அதிகபட்சம் வரும். அதை ஓட்டிவிட்டு அவள் வீட்டுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. இன்றைக்கி வேலை அவ்வளோதான். போயிட்டு அந்த பேலரை நோண்டி ரெடி பண்ண வேண்டியதான். எதுவும் வேறு வேலை எதுவும் இல்லை. சேலம் கொஞ்சம் போகணும். அந்த பேலர் கொஞ்சம் ஜாமானம் வாங்கிட்டு வரணும். வாங்கிக்கிட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா வேலையை முடிக்க வேண்டியதான். நல்லா தான் பார்க்குறேன் மாப்பிள்ளை கண்ணை தவிர மூக்கு வாய் எல்லாம் இழுத்து கட்டிக்கிட்டான் ப்ரோ. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் நுழுங்கி பவுடராக போயிட்டு. இதுக்கு வாக்கியாவஞ்சி இல்லை. வாக்கியாவஞ்சி இருந்திருந்தால் இன்னும் கொடூரமாக இருந்திருக்கும். வாக்கியாவஞ்சி இல்லை. மழை பெய்யவும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கலாமுலான்னு கிளச்சி போட்டாங்க. கிளச்சி போடவும் ஒரு கத்தை சுற்றுறதுக்கே 4 ட்ரிப்பு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு.
ஏதோ ஒரு 2 4 6 8 10 12 14 16 18 ஒரு 25 கத்தை, இன்னொரு இடத்துல ஒரு 10 கத்தை, இன்னொரு 5-6 கத்தை வரும் போயிட்டோம். அதெல்லாம் சுற்றி அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். சுற்றி முடிச்சானா தான் நாங்களும் சேலம் போகிறதுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமானம்லாம் வாங்கணும். பாதி ஜாமானம் வந்து ஜெயில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இந்த பேரிங்கு போன பேரிங்கெல்லாம் வந்து நம்ம சேலத்தில் வந்து ஹோல்சேல் கடை இருக்குது, அந்த கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து கம்பெனியில் வாங்குறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து அங்கே வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அங்கே தான் வாங்குவோம் பேரிங்கெல்லாம். சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கடை பேர் ஜெயக்குமார் பேரிங்ஸ்னு ஒரு கடை. ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் காந்தி சிலையிலேருந்து கிழக்க ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட தேவையில்ல, ஒரு 400 அடி தூரத்துலேயே இருக்குது. என்ன பேரிங் கேட்டிங்கனாலும் கொடுக்குறாங்க. ரேட்டு நீங்கள் கேட்குற வேரியண்ட்டு கேட்குற ரேட்டில் பேரிங் தராங்க. வேறு எங்கே வாங்கினீங்க, கோமதிக்கு வாங்கினாலும் சரி அங்கே போய் வாங்கிக்காங்க. ஜெயக்குமார் கடை பேர். சூப்பராக கரெக்டாக நீ என்ன கேட்டாலும் சரி உடைக்காத உடைய கொடுத்தீங்கனாலும் மாற்றிக்குவாங்க. பழைய பேரிங் கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரு. ஏன்னா புது பேரிங்கு வாங்கும் போது நீங்கள் நம்பர் தெரியாத மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்பு. அதனால் பழைய பேரிங் சாம்பிள் கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லா பேரிங்கும் தராங்க. A to Z பேரிங் எல்லாமே அவைலபிள். உங்களுக்கு ஃபீல்டு வேணாலும் வாங்கிக்கலாம், நான் ஃபீல்டு வேணாலும் வாங்கிக்கிறோம். பேரிங்கில் என்னென்ன வெரைட்டிக்கு தான் அத்தனை வெரைட்டியும். அதையும் மீறி அவங்கள்ட்ட இல்லைனாலும் ஒரு 2-3 டேஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் போய் வாங்கினதால எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. இதெல்லாம் வாங்கும்போது எங்களுக்கு மூவிங் பேரிங் தான் ப்ரோ தம்பி அப்படின்ட்டாப்புல. நிறையா எங்கள் வட்டத்தில் இருக்கிற மேக்ஸிமம் அதங்க தான் போகிறாங்க. அதனால் ஒட்டுக்காக ஒரு 10,000 பேரிங் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுனால் நீங்கள் பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டில் இருந்தால் கூட அங்கே வந்து வாங்கிட்டு போயிருங்க. 10,000 உங்கள் ஊரில் வாங்குறப்ப ஜாமானும் இங்கே 5,000 ஜாமானம் வரும். அப்போலாம் குருட்டாம் பகலில் பூந்து ஓடுறான் பாரு. இங்கே எப்படி போகிறான்னு 2 அலையும் விட்டு சென்டரை பிடிச்சிட்டு போகிறான். இதோட 10 RPM இன்ஜினில் ஓடுறதுனால இன்ஜின் எந்த அளவுக்கு மெல்லுது பாருங்க. தப்பா ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃபினிஷ். எத்தனை கதை சுற்றுனான்னு தெரில. கடைசியாக கொஞ்சம் அது நூல் மாட்டிக்கு கேட்டுக்குது. மாப்பிள்ளை இறங்கிட்டான். அவ்வளோதான் ப்ரோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். டேக்கர் மிஷர். இந்த ஒரு கையில் அறுத்து எவ்வளோ தலைஞ்சி போயிடுச்சு மாட்டுக்கிறதுக்கு போட்டு. ஏதோ ஒரு வேலை செய்யும் போது தான் ப்ரோ நல்லா வரும். எல்லாம் வேலை செய்யாதப்ப மழையும் வராது, ஒன்றும் வராது. வேலை செய்கிறப்ப செய்யாதப்ப 10 நாளாக மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறமேட்டு தான் அறுத்தாராம். கரெக்டாக அறுத்து போட்டார். 2வது நாளையே மழை. எப்படி அது ஒவ்வொருத்தரோட லக்கு ப்ரோ. அப்படி சேருது. எல்லாத்துக்கும் அமையாது, ஒரு சில பேர்த்துக்கு அப்படி மாட்டிக்கணும்னு வச்சுக்காங்களேன். பாரு, இதில் பார்த்து இந்த வயலில் ஒரு கத்தை பிச்சு போச்சு, அந்த வயலில் ஒரு கத்தை. இதுக்கு நூலெல்லாம் பிக்காது. இந்த கல் அடிச்சுதுன்னா வச்சுக்காங்க நூல் கட்டாகி போயிடும். இதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் கடைசி கத்தை. இது கத்தை வராது. இது ரோலும் கட்ட முடியாது. அது எப்படி ஒரு கத்தையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுருக்கலாம் மாப்பிள்ள. இதுக்கு வரான்னு தெரில. இது ஒரு கத்தையே வராது. இல்லை வந்துருமானு தெரில. வராது. ரொம்ப கம்மியாகி எங்கே போய் ஒரு கத்தை வரப்போகுது. இந்த செடிலுக்கு இருக்கிறதுனால
கியர் பாஸுக்கா கிளச்சி பேடு சீக்கிரம் போயிருங்கிறாங்களே, அது உண்மைதான். இந்த போர்டு போட்டாங்கன்னா எந்த கிளச்சி பேடு தாங்கும். அப்படியே முன்னாடி போகிற வேகத்தில் அது வேறு இது வேறு சிங்க்ரோ மிஸ்ஸாக போச்சா, வண்டி நிற்கணும்னே தேவையில்ல, அப்படியே இழுத்தோம்னாவே மாறிக்குது. ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது கூட நல்லாவே டைட்டாக இருந்துச்சு ப்ரோ. இப்போ வர வர ரொம்ப லூஸாக இருக்குது. இன்னொரு 1000-2000 மணி நேரம்லாம் ஓடிட்டா சிங்க்ரோ மிஸ் தண்ணி மாதிரி கிடக்கும். பாருங்களேன் எப்படிலாம் பூந்து வளர்ந்துருக்கிறான்னு. நாமளும் போயிட்டு வீட்டில் ஒரு சேலை இருக்குதுல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சில்லற வேலைலாம் செஞ்சு ரெடி பண்ணி வைப்போம். ஏதோ களைச்சிட்டு போடுங்கண்ணா, சீசனுக்கு ஏதோ ஒரு 200 கட்டு ஓட்டினா கூட ஏதோ செலவுக்கு ஆகும். போதும் ஆடாமாப்பில் அங்கே இருக்கிறது என்னடா இருக்குதுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவன் ஒரு கத்தைக்கு வந்துடுமான்னு பார்க்குறான். எங்கே போய் வரப்போகுதுக்கு ஒரு கத்தைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் தட்டு நல்லா அடம்பு ப்ரோ. அதனால தான் இந்த கத்தனாச்சும் உளுந்துருக்குது, இல்லைன்னா இந்த கத்தையும் உழுவாதுன்னு வச்சுக்காங்களே. நூல் இறக்கி விடுவானா, அடுத்து வேறு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பிரபே இதாங்க வண்டி ஓட்டுற இடத்துல இருக்கிறேன், வந்துட்டா கூப்பிட்றன்னு இருக்கிறாரா. நான் கூப்பிட்றாரு, கேட்டு கூப்பிட்றாரு. உங்கள் அப்பன் சரி சரி, அதை நான் பேசிக்கலாம். அவர் உங்களை லைன் போட சொல்கிறேன். வாடா மாப்பிள்ள, இங்கே அங்கேயே பீக்கின்னு நிற்கிறான். அது கத்தையே இல்லை, துளியோண்டு இருக்குது. ஹலோ, சொல்லிட்டேன். சரிடா. சரிடா. வீடியோ பிடிச்சிட்டு மாட்டேங்குது.